மக்கள் இனிய காலை வணக்கம். பாருங்கள், மாயமில்லை மந்திரமில்லை, 2:16 மணி. 2 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு இதாக ஹீட்டரை போட்டு விட்டேன். இதாகிட்டு இருக்கு நம்ம கோவாலு கோவால் பிளாக்கியா. நாங்களாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்பிட்டோம்னா பைப்பில் எழுந்திரிச்சு குளிக்கிட்டு நைட்டு. ஆனால் 2 மணிக்கு வேண்டாம், நான் 4 மணிக்கு போகலாண்ணா, 4 மணிக்கு போகலான்னு கருதியா தம்பி. 2 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பா கிளம்ப முடியும் அப்படின்ட்டு நம்மளாம் குளிச்சுட்டு பைப்பில் எழுப்பிட்டோம்னா ஒரு குளிர் போட்டுருவியா. சரி, ஓகே மக்களே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை வெயிட் பண்ணுறோம். டக்குன்னு கிளம்பணும். கரெக்டாக மணி 2:52. நான் ரெடி, கோயிலுக்கு போகிறோம். ஸோ வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம சுரேஷ் மாப்பிள்ளை வந்து உள்ளே போயிருக்கான். கோவால் தம்பி தூங்கிட்டே இருக்கிற அப்படி. கோவாலு தம்பி, தீபன் எந்திரிங்க தம்பி, எந்திரி தம்பி. என்ன தம்பி, நீங்கள் ஒரு கொண்டராங்கி நாயகன் இப்படி தூங்கலாமா? மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீங்கள் ஒரு சாதிக்க பிறந்தவன் தம்பி. எந்திரிங்க, போய் முருகனை போய் பார்க்குறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல செய்தி நடக்குது. எந்திரிச்சு வாங்க கருப்பா. எந்திரிச்சு தம்பி, எந்திரிச்சு பல்லு விளக்கு. சுரேஷ் வந்தால் கிளம்பல தம்பி, டைம் ஆச்சு. அங்கே டைமுக்கு போகணும் தம்பி. எந்திரி தம்பி, நீ காரில் வந்து தூங்கி எந்திரி, குளிச்சுட்டு வந்து காரில் தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கு. எந்திரிப்பா. அவர் குளிக்க முடிக்க போறியா? நீ பல்ல விளக்கு, கரெக்டாக இருக்கு. தம்பி மணி 3 மணி ஆயிடுச்சுப்பா. பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேஸ்ட் இங்கே இருக்கு, எடுத்துக்கோ. வேலைக்கு சரி, ஓகே மக்களே. இங்கே தம்பி புலம்புற. என்ன தம்பி போர்வையா? இது வந்து பாருங்க, இது வந்து மிலிட்ரி போர்வை. அதுக்கு வேணுமா சொன்னீங்க எக்ஸ்பிளனேஷன். கடுங்குளிர் தாங்குமா? கடுங்குளிர் தாண்டி பாடல் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எங்கிட்ட ஒரு வித்தியான் 500 ரூபாய் சொல்லி வச்சுட்டு போனேன். இங்கிட்டு போர்விய வேற போர் இருந்து 2 போர் எடுத்துருக்காங்க. ஒரு போர் 500 ரூபாய் கொடுத்து வாங்கினது. இது என்னடானா கொண்டு வந்து 1 மணி நேரத்துல வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு. போர்வையோட மிலிட்ரி போர்வை. அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, மிலிட்ரி போர்வை. இது பரவாயில்ல மக்களே, இது வேணால் நல்லா குளிர் தாங்குது. சூப்பராக இருக்குது தம்பி. நல்லா அந்த சில்னஸ் ஏற மாட்டேங்குது இதில். இது நான் கொண்டு வந்தேன். இது பரவாயில்ல, இது நல்லா இருக்கு மக்கள். சார், நேற்று நம்ம வரும்போது செலியாய் கோயிலுக்கு போயிருந்தோம், செல்லாண்டியம்மன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து திருநீர் வாங்கி வந்திருந்தோம். அந்த திருநீர் தான் இப்போ இட்டோம் காலையில். இதை பாருங்க, ஸ்ரீ செல்லாண்டியம்மன் திரும்ப கழுத்தரிக்காபாளையம். என்ன செய்யணும்? அக்கரை செல்லாண்டியம்மன் கோயில். என்னது? மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில். சிறப்பு. நானும் மாப்பிள்ளை ரெடி. கோபால் வாங்க போகலாம், டைம் ஆச்சு. ஓகேங்க மக்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் வந்து கார்த்திக் யோன் மாமன் வத்தலகுண்டுக்காரருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஓகே, 3:15 ஆச்சுங்க. சரிங்களா? கோபால் கிளம்பலாம் மக்கள். அந்நேரத்தில் 2 மணிக்கு எந்திரிச்சு இப்போ பாரு 3:15 ஆயிடுச்சு. 3:30 ஆகி கிளம்புவோம். நைட் கோபால் இது 3:30 ஆகி போயிரு. நல்ல வேலை 3 மணிக்கு அலாரம் வச்சிருந்தோம்னா கம்பல்சரி பார்க்கக்கூடிய தரிசனம், விஸ்வரூப தரிசனம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 3வது பார்ட்டாக நான் வந்து வீடியோ பண்ண போகிறேன் மக்களே. வணக்கம் மக்கள், நான் உங்கள் கேசவன். இவர் எனது கடந்த கால பள்ளிக்கூட நட்பு. நான் மாப்பிள்ளை வந்து சுரேஷ். இதுக்கு மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். 9வது 10வது ஒன்றா படித்தோம். பையன் வந்து மூலநூறுங்க, கோயம்புத்தூர் ஒர்க்கில் இருக்காப்புல. 1 டே ட்ரிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் வந்திருப்போம். இது மாதிரி 2 பாட்டு பார்த்துருப்பீங்க, இது 3வது பாட்டாக பார்க்குறீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனி போகிறோம். பழனியில் விஸ்வரூப தரிசனம் காலங்கத்தால் 5 மணிக்கு ஆமாப்பில் 5 மணிக்கு. ஓகேங்களா? 5 மணிக்கு போகணும். இப்போ வந்து 3:15 ஆச்சு. 3:15 மணி 3:15 ஆச்சு. டக்குனு கிளம்பி 3:30 எடுத்தோம்னாலும் 4:30 ஒரு மணி நேரத்துக்கு கீழே இறங்கினா இறங்கியெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும். பார்த்துக்கலாம். நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டரங்கி நாயகன், கொண்டரங்கி மலையை 752 இன்னைக்கு வந்து ஏறினாப்லன்னா 53வது நாள். தொடர்ந்து 1000 நாள் கொண்டரங்கி மலை வந்து ரொம்ப ஹைட்டாக 4000 அடி ஹைட்டுங்க. 300 ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் இருக்குது. அந்த மலை டெய்லி 4 டைம், ஒரு டைம்ல 4 டைம் ஏறி இறங்கி சாதனைக்காக படைச்சிருக்காரு. எல்லா தினத்தந்தி இருந்து எல்லா நியூஸ் சேனலையும் வந்துட்டாப்புல. பயங்கரமான ட்ரெண்டிங் பையன். வணக்கங்க தம்பி, போகலாங்களா? போகலாம். சரிங்க தம்பி.
அப்படியே வந்து பக்குவமா பவ்யமா பேசாதீங்க. உங்களுடைய ரெண்டாவது பாட்டிலே பார்த்தாங்க மக்கள். சரி திருப்பி பையா டக்குனு வா. பொண்ணு போலவோ ரெடி ஆக மாட்டேன், நீ ரெடி ஆக மாட்டேங்கிறியே. எல்லாம் லைட்டில் ஆஃப் பண்ணிடு, லைட்டில் ஆஃப் பண்ணிடு தம்பி. சரி ஓகேங்க மக்களே, இங்கே பாருங்க காலங்காத்தா அப்படியே கொடைக்கானல் பாருங்கள். மணி 3:15 ஒரு வண்டி வாகனம் ஒன்றையும் காணோம் மக்களே. இதை பாருங்க கீழே போயிட்டாப்ல சுரேஷ் நிற்கிது பாருங்க. சிங்கக்குட்டியில் சொப்பன சுந்தரி மாப்பிள்ள வண்டி பேர் சொப்பன சுந்தரி. ஆமாம் மக்கள் வச்ச பேர். நேரத்தில் யாரா அப்படின்னு யோசிப்பாங்க. முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அவ்வளோதான் மக்களே, டோல் கிட்ட தாண்டியாச்சு. வரும்போது டோலு, போகும்போதெல்லாம் டோல் இல்லை. 60 ரூபா ஓட்டாங்க மக்களே வரும்போது. மக்கள்ஸ் மாப்பிள்ள வந்தாச்சு மாப்பிள்ள. மக்களே இங்கே வாருங்க மக்களே, பழனி வந்தாச்சு. 5 மணி ஆயிடுச்சு, கரெக்டான டைம் மாப்பிள்ள. அடிச்சு நோடுக்கும் சீக்கிரம் போகலாம் மாப்பிள்ள. வந்தாச்சு மக்களே கரெக்டாக 5 மணி. அங்கே எத்தனை மணி மாப்பிள்ள எடுத்தா? 3:30 எடுத்தமா? 3:20 எடுத்தா. இடையில ஒரு 10 நிமிஷம் நின்னா கணக்கு ஒரு 3:30 வைங்க. ஒரு 1.5 மணி நேரம் மேலே கீழே வந்தாச்சு. சரி டைம் ஆயிடுச்சு தான், 4:30 வந்திருக்க வேண்டியது. ஒரு அரை மணி நேரம் இதாகிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. இந்த பாருங்க மழை தெரியுது பாருங்க, ஜம்முன்னு பழனி மலை. ஆஹா வாழை தண்டாயுத பாணி கரோகரா மாப்பிள்ள. முன்னாடி ஒரு 4 ரோடு வருமாமா, அது ரைட்டு பார்க்கிங்கு. மக்களே நெக்ஸ்ட்டு செப்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளேயே போட்டாச்சுங்க. ஏன்னா அங்கே போய் செப்பல் கொடுத்துட்டு இருந்தால் அதில் ஒரு நேரமாயிட்டு இருக்கு. ஓகே மாப்பிள்ள, மணி கரெக்டாக 5:05 கேட்டு நடக்கணும். அடுத்த கிட்டமா பார்க்கிங் வந்தாச்சு. காலங்காத்தாலே தம்பி அவர் கட்டிகிட்டு இருக்காரு, அதனால என்ன இங்கே வாருங்க மக்களே. காலங்காத்தால் எத்தனை கூட்டம்னு அழுத்து மாப்பிள்ள, அழுத்து கிட்டு ஓடுங்க எல்லாரும். வேணாம் ஓடு 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 ஓடு. அவ்வளோதான் மாப்பிள்ள, கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம் மாப்பிள்ள. அப்போ காலங்கத்தால் 5 மணி ரன்னிங்கு. கொடைக்கானல் யோசிச்சு பாருங்க, 2 மணிக்கு எழுந்திரிச்சு புரியா எப்படியோ உன்னை பார்த்து ஆரம்பிச்சாமே. எங்க மாப்பிள்ள இதில் யாரும்? இந்த பக்கம் ஏதா அதா எந்த பக்கம் தெரியுது? அண்ணா எந்த பக்கம் ஏறுறது? மலை படிக்கட்டு இங்கிட்டு தானே? ஓகேண்ணே வா தம்பி. ஓகேண்ணா. அப்பா வந்தாச்சுங்க பாத விநாயகர் கோயில். 5 நிமிஷம் மேலே ஊற்றி போயிடும். நீ போயிருவ கொன்றங்கி நாயகா, விண்வெளி நாயகா. நாங்கள் ரெண்டு போயிடுவோம். இப்போதான் தம்பியோட நீங்கள் அவரை பார்க்க போறீங்க. போயிட்டு வந்துடுறியா ஒரு இடத்துக்கு? அப்பா காலங்கத்தால் பாருங்க மக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பழனி. ஓகே பாத விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டு வரேன் மக்களே. அதுக்கடுத்து கைபேசி ஒப்படைக்கும் இடம் சரிங்களா, 5 ரூபா. அங்கே வந்து கைபேசி ஒப்படைக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். 2 hours later. ஓகே மக்கள் அவ்வளோதான், தரிசனம் பார்த்தாச்சு. நாங்கள் எந்த தரிசனம் ஆசைப்பட்டு வந்தோமோ அதே தரிசனம் கிடச்சிருச்சு. விஸ்வரூப தரிசனம். மாப்பிள்ளை எப்படி இருந்துச்சு? ஜம்முன்னு பார்த்தாச்சு தம்பி அருமையாக இருந்ததா? சூப்பராக இருந்துச்சு மக்களே. விஸ்வரூப தரிசனம் பார்த்தாச்சு. போகலாமா? ஓகே அருமையாக இருந்ததுங்க. ஃபோன் வந்து கொடுத்துட்டு போயிட்டோம்.
5:15 போனோமா, மணி வந்து 7:15. அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. சிறப்பான ஒரு தரிசனம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து மாப்பிள்ளை இங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிடுவோம். அப்படி நம்ம வந்து நான் தம்பியை கொண்டு போய் கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் விட்டோன்னா தம்பி நீ 753வது நாள் ஏறுவா. அப்படி அப்புறம் நம்ம அப்படியே வீட்டை பார்த்து நோக்கி கிளம்பிட்டு தான். என்ன மாப்பிள்ள, சாட்டிஸ்ஃபைடா மாப்பிள்ள? 1 டே ட்ரிப்பு கொடைக்கானல் பழனி ரெண்டுமே ஒரே இதில் சூப்பராக பண்ணியாச்சுங்க மக்களே. சிறப்பு 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 மக்கள். அடுத்து பாருங்கள், நம்மால் போய் சித்தநாதனில் போய் பஞ்சாமிரதம் வாங்க போகிறோம். அப்படி வாங்கிட்டு வரட்டு மக்களே. சரி வாங்க போ, உள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் அதையும் பண்ணிடுவோமா? சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஃபோட்டோ போட்டிருக்கு பாரு. இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சித்தநாதன் பழங்காலத்துதுங்க, ஆனால் பழைய ஃபோட்டோ அதுதான். வாங்கி விட்டீரா? வாங்கி விட்டார் மக்களே. சிறப்பு. ஓகே மாப்பிள்ள, சிறப்பு. எவ்வளோ உங்களுக்கு பஞ்சாமரத்தப்ப? 40 ரூபா. ஓகே, அரை கிலோ 40 ரூபாயா? ஓகே ஓகே. பாருங்கள் மக்கள்ஸ், மாப்பிள்ளைக்கு மட்டும் வாங்கலை, நம்மளுக்கு சேர்த்து வாங்கிட்டாப்புல. நான் தான் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்தேன். மாப்பிள்ளை தான் இந்த இடத்துல செலவு பண்ணுறாப்புல மக்கள்ஸ். அதாவது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக போச்சு. ஸோ ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. ஓகே பாருங்க மக்கள்ஸ், ஃபைனலி மாப்பிள்ளை. அதுக்கு மேலே விட்டோம்னா சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவேன். எல்லாம் எடுத்துக்க மறந்துடாத. பேக்கு எல்லாம் எடுத்துக்கோ. சுரேஷ் எல்லாம் எடுத்துக்க. சாக்லேட்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே மாப்பிள்ள, பாய் மாப்பிள்ள. எப்படி சிறப்பாக இருந்ததா பையனா? ஓகே சரி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, பாய் மாப்பிள்ள. ஓகே சரிண்ணா. சரி பார்த்து போயிட்டாங்க. போட்டுக்கு கால் பண்ணுங்கண்ணா. மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸ், நாங்கள் தப்பான ரோட்டில் வந்துட்டோம். ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி தான் பழனி ரயில் ஸ்டேஷன் முறையாக பார்க்குறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கோயில் மாதிரியே கட்டிக்கிறாங்க பாருங்க. சரி ரைட்டு, மாற்றி வந்துட்டேன் தம்பி. ஆமாண்ணா, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு. இல்லையா நேரங்கள் கழித்து மக்கள்ஸ் இங்கே பாருங்க, எத்தனை தடவை வந்தாலும் இந்த கொண்டரங்கி மலை மட்டும் அந்த ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்பா பக்கத்தில் வந்துட்டோம். தம்பி போய் ஏறுவான் கிருட்டு கிருட்டுன்னு. டே சாமி, பயங்கரமாக இருக்குதுங்க சாமி. நானா இதைத்தான் நம்மால் டெய்லி ஏறிட்டு இறங்கிறாப்பிள்ளைங்க. மலையே வந்து லிங்க வடிவுங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படி பயங்கரமா இருக்குதுங்க. ஏணி வச்ச மாதிரி இருக்குது. தம்பி இது என்ன தம்பி, இது பயங்கரமா இருக்குப்பா உண்மையாலுமே. இங்கே பாருங்க மக்களே, மலையே வந்து ஸ்ட்ரக்சரே வந்து லிங்க வடிவுங்க. அப்பா எத்தனை, அதாவது இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா தான் அந்த ஒரு இதே தெரியுது. இந்த மலையை எங்கள் ஊர்ல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். அதாவது இதுக்கு அந்த பக்கம் போனோம்னா, அந்த ஒட்டஞ்சத்திர வழியில் போனோம்னா அது ரொம்ப அப்படி ஒல்லியே கூர்மையாக தெரியும். இங்கிருந்து பார்க்கும்போது தான் அந்த லிங்க வடிவுங்கிறது அது அப்படியே அப்பா தெரியுது. கீழேருந்து டெய்லி அந்த உச்சியை போய் ஒரு தடவை 2 தடவை இல்லை 4 டைம் மேலே ஏறி இறங்கி இறங்கின்னு சொல்லி 4 டைம் 700 நாளைக்கு மேலே ஏறிட்டு இருக்கா. அப்படின்னா தம்பி ஒரு
மக்கள்ஸ் 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 ஃபைனலி ரீச்சுடு வந்தாச்சுங்க. பாருங்க வந்தாச்சு. எப்போ வந்தாலும் வெளியூர் டிக்கெட் 2 டிக்கெட் வந்துடுது. தம்பி இப்போ உன்னை அடையாளம் வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். யூடியூபர் தான்ப்பா அவர். அதான் வந்துட்டு வருவார். கையில் இதெல்லாம் ஸ்டாண்டில் வச்சுருக்காரு. ஃபைனலி கொன்றங்க நாயகன். உன்னை பார்த்து விளையாடுறது அவர். அதான் இல்லைன்னா பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பார். ஜி நீ இங்கே தானே அப்படின்ட்டு இருப்போம். அப்படி அதான் பாருங்க மக்களே, அவர் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூடியூபரு. கையில் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கா அப்படி. ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க தம்பி உனையா. மக்களே இதான் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. நம்மளால ஃபேமஸுங்க, ஃபேமஸ்ஸு. ரைட்டு ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக இது வந்து நமக்கு தேவையே இல்லை. வேட்டி ஆல்ரெடி டவுசர் போட்டிருக்கிறோம். ஸோ ஸ்பாட்டன்ஸ் தயாரா? போருக்கு தயாராகுங்கள். அவர் என்ன யூடியூபரா இன்ஸ்டாகிராமரா? யூடியூபரா? ஓகே சரிங்க மக்களே, வாருங்கள் ஏறலாம். மக்கள்ஸ் நம்மால் யூடியூபர் அப்படிங்கும் போது அப்புறம் நம்ம பேச மாதிரி எப்படிங்க? வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களே? பயங்கரமாக இருக்கீங்களே? அதுதான் பிரதர், நீங்களும் பயங்கரமாக இருக்கிறீங்க. ஓகே பிரதர். நம்ம சேனல் பேருங்க? நம்ம சேனல் பேர் வந்து இட்ஸ் முருகன் வைப்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ தான் vlog கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொண்டையங்கிரி மலைக்கு கொண்டரங்கி மலைக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்த உடனே வந்து பயமா இருக்கு எனக்கு. நான் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். சரி வர அப்படியே மலை எங்கடா காணும், இங்கெல்லாம் சின்ன சின்ன மலையா இருக்கும், இந்த மலை தான் வந்து பார்க்க இங்கே நிற்க வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒயிட் லைனில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஓரளவு தைரியம் இருக்கும் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு சாக் பீஸில் போட்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ நான் அங்கே போகணுமா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பயமா இருக்குது. நம்ம ஆள் வந்து இவர் டெய்லி 4 தடவை ஏறுறாரு. வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் தீபக். ஆமாங்க. இவர் 4 தடவை ஏறுறாரு. ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ நீங்க பண்றது. இன்னைக்கு 753வது நாளுங்க. எவ்வளோ? 753வது நாள் பண்றாரு இப்போ. ஸோ இப்போ என் கூட தான் டிராவல் பண்றேன். ஆனால் இவரோட வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. அதனால பிரதர் நீங்க போங்க, நான் பொறுமையா தத்தி தவழ்ந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரதர் எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க? நான் இப்போ வரைக்கும் இது எனக்கு வந்து 3வது ட்ரிப் ப்ரோ. 3வது ட்ரிப். முதல் வீடியோ வந்து அலம்பரை ஃபோர்ட் போயிருந்தேன். ஸோ 2வதா அப்புறம் மகேந்திரவாடி லேக் போயிருந்தேன். ஸோ இப்போ 3வதா நம்ம ஹில்ஸ்ல வரலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொண்டையங்கிரி மலைக்கு. கண்டிப்பாக மலை ஹிட் அடிக்கும் உங்களுக்கு. ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்களா பிரதர்? வேற ஒர்க் பார்த்துட்டு இதை பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து யூடியூபர் தான். எனக்கு வந்து இந்த எடிட்டிங், இந்த சினிமா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால நான் இதில் ரொம்ப தீவிரமாக இப்போ இறங்கியிருக்கேன். சார் vlog பண்ணலாம், நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குதா? ஸோ அதுக்காக அது ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு. ஓகே. ஸோ அதோட சேர்ந்து அதை நம்ம ப்ரொஃபஷனலாகவும் மாற்றிடலாம், பேஷனாகவும் மாற்றிடலாம். பிரதர் கண்டிப்பாக நீங்கள் விரைவில் பெரிய யூடியூபராக வந்துற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக பேசுகிறீங்க. பிரதர் நம்ம சேனல் பேர்? நம்ம சேனல் பேர் வந்து இட்ஸ் முருகன் வைப்ஸ். பரவாயில்ல, செம்ம. ஓகே. உங்க பேர் பிரதர்? என் பேர் முருகன் ப்ரோ. செம்ம பிரதர். வேற சூப்பர். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. ஓகே, நைஸ் டு மீட். ஓகே. நம்ம ஊர் பிரதர்? நம்ம ஊர் சென்னை ப்ரோ. சென்னை. ஓகே. ஆக்சுவலாக காலையில் இன்னும் சாப்பிடல. மணி வந்து தம்பி மணி எத்தனை? 9 போகுதுண்ணே. சாப்பிட்லிங்க. இட்ஸ் ஓகே. நான் சாப்பிட்லான்னு நினச்சேன், தம்பிக்கிட்ட கேட்டேன். ஆனால் சாப்பிட்டா மலை ஏற முடியாது. ஏன்னா ஒரு டைம் ஏறது பிரச்சனை இல்லை, 4 டைம் ஏறிட்டு இறங்குறது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குறது அப்படின்றது வந்து முடியாத காரியம், இயலாத காரியம். அதனால் வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு அப்புறம் நல்லா நம்ம தம்பி விட்டு நம்மளும் சாப்பிடல. நான் வீடு போய் சாப்பிட்டுக்கலாம் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தம்பி இருந்துக்கிட்டு அந்த மலை ஏறலாமாண்ணா, வானம் வந்து ஏறுங்கண்ணா அப்படின்னாப்புல. சரி ஓகே மகனை பார்த்துட்டோம், அப்பனே ஒரு 8 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல். தம்பி வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், தம்பிளைங்க நல்லாயிருக்கும். வாங்க மக்களே, கொண்டரங்கி மலையை ஏறுறோம். கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம், கொண்டரங்கி, கீரனூர். பின்கோடு பார்த்துக்குங்க. கும்பாபிஷேகம் வந்து 2003 பண்ணியிருக்காங்க. மல்லிகார்ஜுன சுவாமி 3825 அடி உயரங்க. பாண்டவர்கள் வனவாசம் செய்த ஸ்தலம், அர்ஜுனன் தவ செய்த இடம். மலை உச்சியில் வற்றா சுனை இருக்குது. மலை லிங்க வடிவத்தில் இருக்குது. வருடம் முழுவதும் பூஜை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, சிறப்பு பூஜை, கார்த்திகை தீப வழிபாடு, மகா சிவராத்திரி விழா, சித்திரா பௌர்ணமி விழா. ஓகேங்களா, இது அந்த மலையினுடைய ஒரு சிறப்பம்சம். ஓகே, சிறப்பு. தம்பி எங்கள் அங்கே போயிட்டாப்ல ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தம்பி, ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளப்புங்கள். லைவ் போடுறேன் நீங்கள் நான் கூட வந்து. ஓகே, லைவ் ஆன் பண்ணிட்டாப்லைங்க. அண்ணா நீங்கள் சொல்லிடணும் ஒரு வார்த்தை. தம்பி நான் தான் எல்லாம் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. சரி தம்பி சொல்கிறேன். ஓகே தம்பி ஆரம்பிங்க தம்பி. டன் அவ்வளோதாங்க. கிரட்டு ஓடுங்க.
வெற்றி நம்மதே. கிரிட்டு மக்கள்ஸ் பாருங்க சைடு வியூவு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம்பி வந்து அதை கிராஸ் பண்ணி அங்கே போயிடுவான் தம்பி. இங்கே பாருங்க அப்படியே ஏறி இருங்க மக்களை காமிக்கிறேன், பொறுமையாக காமிக்கிறேங்க. இங்கே பாருங்க அப்படியே இதுக்குள்ளேருந்து அப்படியே போய் அங்கே வந்து இதை பாருங்க அங்கே வந்து அங்கே இதாகி அங்கே போய் அப்படி போய் அங்கே போய் அப்படி வந்து இப்படி வந்துடணும். சரி ஓகே மக்களே, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே தம்பி எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். போயிட்டாப்லைனா இங்கேருந்து ஒரு ஜூம் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கேமரா கம்பல்சரி அது அந்தளவுக்கு ஜூம் ஆகும். தம்பி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னும் வரல. போயிட்டானுங்க, அதான் வந்துட்டானுங்க. பைப்பில் வந்துருச்சுங்க, அதான் ஓடுறான் பாருங்க பைப்பில். கிருட்டுன்னு ஓடுற அப்படிங்க. ஓகே மக்களே, அங்கேருந்து கற்றுன இங்கே கேட்டுச்சு, கேமராவில் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டாப்புலைங்க, அங்கே போயிட்டாப்புல. சரி ஓகே மக்கள், அவ்வளோதான். நம்ம அப்படியே ஏற ஆரம்பிப்போம் வாங்க. இங்கே பாருங்க, இதில் நம்ம மலை ஏற வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி காலை 6 to சாயந்தரம் 4 மணி வரை மட்டுமே வந்து அனுமதி. சரிங்களா? ஸோ வந்து அந்த டைமுக்குள்ளே வாங்க. இது வந்து தென்கைலாயம் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா? சரி ஓகேங்க மக்களே. ஸோ அதனால் ரொம்ப அன்டைம்லலாம் வந்து ஏற வேண்டாம். அவ்வளோதான் மக்கள், ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க பார்ப்போம். சிவா நமச்சிவாயா. இங்கே பாருங்க, அகிலேஸ்வரன் கொச்சின். எத்தனையோ தடவை வந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் உபயம் பண்ணவருடைய பேர் நான் படித்து சொல்கிறேன். கொச்சின்லேருந்து பண்ணியிருக்காரு. இங்கே கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை செம்மல்ல, இதுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. சிறப்பு. சரி ஓகே மக்களே, வாங்க அப்படியே ஏற ஆரம்பிப்போம். இந்த கம்பியெல்லாம் வந்து பால் நாய்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட். இந்த மலை எப்படி தெரியுது பாருங்க. பால் நாய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து போட்டது. ஒவ்வொன்றா சிறுக கொண்டு போய் போட்டிருக்காரு. அப்பா சரி ரைட்டு. இந்த மாதிரி தாங்க மழை ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் அடிச்சுட்ருப்பாங்க. வழி நம்ம மாறாத இருக்கிறதுக்கு, ப்ளஸ் வெயில் டைமில் வந்து சுடாமல் இருக்கிறதுக்கு. சின்னம்பன்னு நினைக்கிறேன், சுடாது வெயில் டைமில். ஏறி கொஞ்சம் நேரத்திலேயே இளைப்பானது வாங்க ஆரம்பித்து விட்டது. முடியாதவங்களாம் இந்த கம்பியை பிடிச்சி ஏறிக்கலாங்க, வயதானவர்கள். இப்போ வரைக்கும் வந்து அதாவது இப்போ ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட படிக்கட்டை பார்த்தோம். இதுக்கு மேலே படி வந்து எடுத்து அடுக்கியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அந்த மாதிரி கொஞ்சம் மறுபடியும் வந்து அதே பாறை படிக்கட்டு தான். பாறையிலே பாருங்கள் மக்களே, எத்தனை பேர்த்தினுடைய உழைப்பு இருந்திருக்குதுல. அப்பா அப்பா, இந்த பிரம்மாண்டமான பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ஏரியா முழுக்கவே அப்படித்தாங்க. சரி வாங்க தொடர்ந்து முன்னேறுவோம். இன்னும் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அந்த செங்குத்து மலையை தவிர அது இதெல்லாம் ஒரே மலை தான். அந்த கீழே கொஞ்சம் தூரம் அந்த காட்டு பாதை இருந்துச்சுல்ல, அதுலேயே இன்னும் காவாசி கூட கிடக்கல. அதுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய வியூவு. திரும்ப வந்து கற்கள் அடுக்கிய பாதைகள். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு இந்த காட்டுப்பாதை வந்து கடந்தாச்சு. சரிதா? ஸோ அதை கடந்து மேற்கொண்டு முன்னேறோம்.
கேசவனா ஆமாம் ப்ரோ கேசவன் ப்ரோ. கேசவன் தான் ஓகேங்களா. ப்ரோ இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு இருக்கேன். நம்ம வந்து பேக் கேமரா போது உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே பிரதர். ஏன்னா என் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தாலும் எரிச்சல் ஆயிடுவாங்க. அதனால எனக்குமே டயர்ட் ஆகுது. நான் கண்ணாடி கழட்டிட்டேன் வேற. ஓகே ஓகே ஓகே. கண்ணாடி போட்டிருந்தா கூட என் ஃபேஸை காமிப்பேன். சரி உங்களுக்கு இதை காமிக்கலான்னு பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது எப்படி கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது வைப்பு? நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி அந்த வியூ, இந்த வியூவே நல்லா இருக்கு. மேலே போயிட்டு அந்த வியூ பார்த்தோன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒர்த்து தான். வாங்க வாங்க. ஆனால் பயமாகவும் ஒரு பக்கம் இருக்கு எனக்கு. இது கூட ஓகே ப்ரோ. எனக்கு அந்த சென்டரில் ஒரு அங்கே பாருங்க டாப்ல இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நர்வஸாக இருக்கும். கண்டினியூ ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நர்வஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? 5 டைம் வந்திருக்கேன். 5 டைம் வந்திருக்கீங்களா? ஆமாம். என்ன ப்ரோ முள்ளெல்லாம் குத்துமா என்ன? ஆமாம் கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்கும். காலில் உங்கள் பாதமெல்லாம் பெருசாக செப்பல் யூஸ் பண்ணி நடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ. இங்கே செப்பல் பட்டா வலிக்கு விழுந்துருவோம். நான் முள்ளு வந்து இப்போ குத்துது. பரவாயில்ல, சின்ன முள்ளுனா பரவாயில்ல, பெருசுலாம் நம்ம அரண்டு ரத்தம். இல்லை அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஓகே, எனக்கு கொஞ்சம் கல் தான் குத்தும். அது அங்கேயும் குத்த ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே மக்கள்ஸ், நம்ம ப்ரோ வந்து ஓகே மக்களே வாங்க, நம்ம ப்ரோவோட முருகன் வைஃப்ஸோட வைஃப் கொண்டே வாங்க. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, பார்த்து. ஓகே ப்ரோ ஓகே. நம்ம தான் பார்த்துருக்கோம். ஏறிட்டாராம் நமக்கு இது முதல் தடவை. ப்ரோ படிக்கட்டா இருந்தது, படிக்கட்டே காணோம். இப்படி தான் மக்களே இருக்கும். சரி பார்த்து வாங்க ப்ரோ. ஓகே ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இன்னும் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ அந்த நெத்துக்குத்தில் ஏறுறது இன்னும் மேலே போகணும். பட் இருந்தாலும் இங்கேருந்தே லைட்டாக அந்த இது ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மேலே போய் இன்னும் சூப்பராக இருக்கும் மக்கள். இந்த குகை தான் பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்த குகைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆமாம் ப்ரோ, கேசவன் இருக்கும். ஆமாங்க பாருங்கள், சிவலிங்க. நான் இங்கே ஈரோடு ப்ரோ, சிவலிங்க வடிவில் இருக்குது பாருங்கள் மக்களே. இது வந்து அந்த காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்தாங்க, இங்கே வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ரைட், வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரி ப்ரோ வாங்க. அவ்வளோதான் மக்கள், அப்படியே இப்படி வந்துச்சா இந்த இடத்துல சின்ன ஒரு டேனு. இங்கே தம்பி வராப்படியா? ஐயோ மக்களே தெரியுதா? வா செமையாக இருக்குதுங்க. இதிலிருந்து நெத்து குத்தலாக ஏறுது தெரியுதா? கிட்டத்தட்ட என் சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, ஸ்வெட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக நனைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். ப்ரோலாம் எனக்கு தெரிஞ்சு வெளியூர்னு நினைக்கிறேன். பிரதர் எந்த ஊர் பிரதர்? கேரளா. கேரளாவில் எங்கே? மலப்புரம். ஓகே, ஃபஸ்ட் டைமா? கரையான் பாருங்க, கேரளா சைடுருந்து இந்த மலைக்கு நிறையா பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் போட்டு ட்ரெண்டுங்க. கேரளாக்காரங்க இனிமேல் அந்த அட்வென்ச்சரை விரும்புவாங்க. ஸோ இந்த மலைக்கு நிறையா கேரளா பீப்புள் வராங்க.
எஸ், கொஞ்சம் கீழே பார்க்குறதுக்கு எனக்கே நடுங்குது. பார்த்து சேஃப்டியாக தான் ஏறணும். அங்கே பாருங்க தெரியுதா, அந்த காட்டுப்பாதை தான் நம்ம முதல்ல கடந்து வந்தது. அது கீழே அங்கே கோயிலிருந்து அப்படியே இந்த காட்டுப்பாதை கடந்து நடந்து ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் வெற்றிகரமாக. நம்மால் பாருங்கள், இட்ஸ் முருகன் வைப்ஸ் அங்கே வந்துட்டு இருக்காரு ப்ரோ. வரட்டும். சரி மக்களே, இப்போ தெரியுது அந்த மலையுடைய ஒர்த்து என்ன இருக்குது. இன்னும் நம்ம வந்த தூரத்தில் எனக்கு தெரிஞ்சு பாதி மலை கூட இன்னும் ஏறலை. இன்னும் கொஞ்சம் தூரம்னா பாதி மலை, இன்னும் ஒரு 65% நம்ம ஏறணும். வாங்கிடுவோம். ரைட். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்கிற நிலைமையில் இல்லை. மக்கள்ஸ் கீழேருந்து பார்க்கும்போது மலைக்கு இந்த சென்டரில் ஒரு பசுமையான இடம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் இருக்கும். வெயில் காலத்தில் வந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓகேவா? K7. K நியூமரிக் 7. தட்ஸ் ஆல். ஓகே. ஓகே ஃபைன். இந்த வருஷத்தில் 2025 இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். போன வருஷம் 2024 வந்தது. 2025 இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டறீங்க மலை. வருஷம் ஒரு டைம் இப்படியே ஒன்று வந்துடுறோம். இடத்துல கடைசி நாளாவது வந்துட்டோம். வாப்பா சேனையா சோழையாவா சேனையா அவங்க பாருங்க. ஐயோ என்னது தம்பி, என்னது எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. சரி தம்பி, கரியான் மேலே உச்சிக்கு போயிட்டு வந்தாச்சு. ஏன் தம்பி? ஓகே கண்டினியூ. சரி ஓகே மக்களே, இந்த இடத்துல தம்பி மீட் பண்ணியிருக்கோம். இங்கே வாருங்க, கிருட்டுன்னு ஓடுறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ். வாங்க மக்களே, கண்டினியூ பண்ணுவோம். தம்பி கிளம்பிட்டாப்புல கீழே. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போகிறதுக்குள்ளே தம்பி திரும்ப மேலே வந்துடும். அப்படி வாவ், காட்டு மல்லிங்க. இதுதான் காட்டு மல்லி. இது நெடுக காட்டு மல்லி. அது இந்த மல்லி தான் காட்டு மல்லி. வழி நெடுக காட்டு மல்லி. ரைட். போலாமா மக்களே? அப்புறம் இந்த இடத்துல திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. தம்பி 4 டைம் ஏறாப்புல. அவர் என்றைக்குமே வேறு மாதிரி. நம்ம தம்பி அளவுக்கு முடியாது. இருந்தாலும் காலையிலேருந்து சாப்பிடல, பெருசாக தண்ணி குடிக்கல. இருக்கிற தண்ணியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. சாப்பிடாம ஏறாதே ஒரு கிக்கு தான் மக்கள். சாப்பிட்டா இந்த அளவுக்கு ஏற முடியாதுங்க, அது ஒரு விஷயம். அதனால தம்பி சாப்பிடலன்னு நினைக்கிறேன். என்னாலுமே சாப்பிட்ருந்தேன்னா கண்டிப்பாக ஏற முடியாது. கண்டிப்பாக ஸ்டெமட்டாகிட்டே இருக்கா. அட்டா அந்த காட்டு மல்லி வாசத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஏங்க அப்படி தாங்க இருக்குது. நம்மெல்லாம் முடிவு பண்ணுறதில்ல மக்களே. சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணுறதே கிடையாது. சரியா? ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி இங்கே நான் வர பிளானே கிடையாது. ஊருக்கு போயிட்டு எடிட் பண்ணி இன்றைக்கி வீடியோ போடணும்னு சொல்லி தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் தம்பி ஒரு ரூட்டு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரூட்டு தெரியாமல் சொல்லி போய் சுற்றிக்கிட்டு வந்தனால சரி பரவாயில்ல. எனக்கு என்ன மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா, சுற்றினங்காட்டி எனக்கு டக்குன்னு தம்பி மேலே நான் கோவமெல்லாம் பண்ணல. சரி விடு தம்பி, எனக்கு இந்த மாதிரி புது ஊரெலாம் சுற்றி பார்க்குற பிடிக்கும். மூலியமாக டீப் இன்டீரியர் வில்லேஜெலாம் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த வைப்பு வந்த உடனே என்னென்னு தெரில, இந்த மலை ஏறுறதுக்கான வைப்பு தன்னை பேல வந்துருச்சு போல். ஸோ சிவபெருமான் நம்மளை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா பார்த்தே தீருவார். அதுதான் உண்மை.
நம்ம அவரை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது, அவர் நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கணும். அப்போ தான் அவரை பார்க்க முடியும். ஏதோ நானும் சொல்கிறேன், இதில் அர்த்தம் இருக்குதா இல்லை என்னென்னு தெரியல, ஏதோ தோணுது சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? பிடிச்சா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. சரியா? வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, அப்படியே வந்தாச்சு. வருங்கள், சைடில் போகிறோம். இந்த இடத்துல அங்கே ஏறி வந்து அப்படியே இந்த இடத்துல சைடில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நிழல் வந்து கிடைக்காது. இதுக்கு மேலே தான் பயங்கர அட்வென்ச்சரே இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தாம்மா, இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரை தாண்டி மெயின் பிக்சருக்குள்ளே வாங்க என்ட்ராகிறோம். இந்த இடத்தை தாண்டினதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக வந்து பாறை மட்டும்தான், மொட்டை பாறை மட்டும்தான் இருக்கும். ஸோ காற்று வந்து ஆடி மாதமெல்லாம் சொல்லவே வேணாம், ஆளை தூக்கி அடிச்சிடும். இப்போவுமே காற்று செம்மையாட்டிக்கும், டோட்டலாக மாற்றிடும். இப்போ நம்ம ஏறி வந்த கலப்பையே அது வந்து போக்கிடும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ப்ரோ, கேரளாவா? ஓகே ஓகே ஓகே. விளாகரா? ஜஸ்ட்டு சும்மா. ஓகே ஓகே, எக்ஸ்ப்ளோர். நேம் ப்ரோ? மகேஷ். எந்த ஊர்? கொச்சின். ஓகே சூப்பர், கேரியன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சா? ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் தாங்க. வீடியோவில் பார்த்து ஒருத்தர் இருக்கா? இது நல்லா இருக்குது. உச்சிக்கு போனீங்களா? டாப்புக்கு? ஓகே ப்ரோ, பாய். மக்கள்ஸ், நான் சொன்ன இடம் வந்துருச்சு. இதிலேருந்து தான் கொஞ்சம் கிருட்டு சம்பவம். இங்கே பாருங்க சைட்லலாம். ஆக்சுவலாக இது என்னுடைய பிளானே. யூடியூபரா? ஆமாம் பிரதர், நம்ம ஊர் பிரதர். நான் வந்து திருப்பூர். ஓகே ஓகேவா? நம்ம கொடுமுடி தானுங்க. அப்படிங்களா? ஆமாம்மா. சந்தோஷம். சரிங்க பிரதர். நம்ம காரைக்குடி. காரைக்குடி, ஓகேண்ணா. நல்லா இருந்துச்சாண்ணே? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கண்ணே? ரெண்டாவது டைம். ஓகே. ஏன்னா காரைக்குடிங்கும் போது லாங் அண்ணனுக்கு. எத்தனை கிலோமீட்டர்ண்ணா வருது? 185. இதுக்குனே வந்தீங்களா? இதுக்காக வந்தது. ஓகேண்ணே, சூப்பர். ஓகே ப்ரோ, பாய். தருமபுரி. ஓகே. இங்கே பாருங்க, தெற்க ஒருத்தர் வந்தால் வடக்கு ஒருத்தர் வராரு. நல்லா இருந்துச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. ஃபஸ்ட் டைமுங்களா? ஆமாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே வரண்ணா. ஓகேண்ணா. பார்த்து ஓகே. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க. இங்கே வருங்க மக்களே, இப்படி தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறதே தான் நேர்லேயும் இருக்கும். சரிங்களா? நேரில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இங்கே வரும்பொழுது இதை பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை பிடிச்சோம்னா அங்கே ஸ்லிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இப்படி இங்கே பிடிச்சிக்கிறது பெஸ்ட்டு. எனக்கே கொஞ்சம் கிருட்டுங்குது. எதையுமே ரொம்ப வந்து பிடிச்சி இருக்க வேண்டாம். ஓகேங்களா? மக்கள் என்ன தான் எத்தனை தடவை வந்தாலும் பயம் இல்லாமையாங்க இருக்கும். பயம் இல்லைன்னு சொல்கிறவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். கண்டிப்பாக கொஞ்சமாவது பயம் இருக்கும். மனுஷனாக பிறந்த மனுஷன்ட்டு இல்லை, உலகத்தில் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பயங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். மக்கள்ஸ், நம்ம கொண்டரங்கி நாயகன் திரும்ப வந்து தனது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படி அது அவர் 2வது டைம் ஏறிட்டுருக்காரு. அதோ பாருங்கள் மக்களே, எங்கே இல்லை மக்களே, இப்போ சரிதா திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிட்டா. அப்படி நம்ம தீபக் என்கிற கோகுல் என்கிற கரிகால சோழன். வரே வா. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போகிறதுக்குள்ளே தம்பி நம்மளை கிராஸ் அடித்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓவர்டேக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். மகள்ஸ், இங்கே இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, வாயே இல்லை. நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. ஐயோ, எத்தனை தடவை வந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒரு புதுமையான அனுபவத்தை தான் நம்மளை கொடுக்குது. ரைட்டு, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இந்த டைம் கொண்டரங்கி மேலேயே ஃபுல்லாக விளாக் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே வரைக்கும் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார்ஜ் இருக்குது, கவர் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் இருக்குன்னு தான் தெரில. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது மக்களே. கீழே மட்டும் பார்க்காதீங்க, ஓகேவா? நீங்கள் மேலே பார்த்து ஏறிக்கிட்டே இருங்க. கீழே பார்த்தாலே ஆட்டங்கன்று.
இங்கே பாருங்க மக்களே, ப்ரோ இருக்கிறக்கும் அங்கே சூரிய பகவான் இருக்கார், மேலே சன் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. தெரியுதா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்க மக்களே. சின்னத்தனமான ஹைட் இல்லைங்க. ப்ரோ போயிட்டாரு. சித்தைக்கு இருக்கா இது அட்வென்ச்சர் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கேன். இங்கே பாருங்க மக்களே, திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க, நம்ம பையனுங்க அங்கே ஆரம்பிச்சிது, கீழே கோவில் அடிவாரம் தெரியுதா, அங்கே ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் தூரத்தில் ரீச் பண்ணிடலாம் மக்களே, அவ்வளோதான். கொஞ்சம் தூரத்தில் கோயில் ரீச் ஆயிடுவோம். கோயிலிருந்து மேலே போகலாம். ஓகேங்களா, சாமி கும்பிட்டு அப்புறம் மேலே போகலாம். ஓகே பிரதர். ப்ரோ சவுதியில் ஒரு 4 இயர்ஸ் இருந்திருப்பார் போல். ஸோ முன்னாடிலாம் நல்லா ஃபிட்டாக இருந்தேன், ஈஸியாக ஏறுவேன். இப்போ சவுதியில் ஒரு 4 இயர்ஸ் வந்து உட்காந்து வேலை பார்க்குற வேலை. இப்போ கொஞ்சம் இப்போ முடியல. முன்னத்த இது இல்லை. அதான் முன்ன போல் அந்த ஒரு இது இல்லை. ஸோ வந்து ஃபிசிக்கலாக வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிசிக்கலாக இருங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக ப்ரோ சொல்கிறது உண்மை. வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம். என் பார்ட்னரை காணும். வந்துடுவார் பொறுமையாக வருவார். ஏற மாட்டார். இறங்கிடுவாரா? ஏற மாட்டார். அவர் அங்கே செத்து போச்சு. அப்படி நினைக்காதீங்க, வரோன்னு நினச்சா வந்துடுவார். அது நினைக்காதீங்க, உருந்துட்டு தான் எங்கே கூப்பிட்டு போகிறது அவருக்கு கூட பார்த்தேன். இந்த மாதிரிலாம் ஏறாது நிறைய சொல்லிட்டு. ஆனால் அந்த வரைக்கும் வந்துச்சு. அவருக்கு வருவார் பார்ப்போம். அதான் கொஞ்சம் மேலே வந்துட்டாருன்னா ஈஸியாக இருக்கும். அவருக்கு பாருங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காரா. எனக்குமே டவர் கிடைக்குது, இங்கே வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவர் கிடைக்குது. இங்கே பாருங்க, ப்ரோ நிற்கிற இடமே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, சரிங்க மக்களே பேசிட்டு வரேன். இங்கே பாருங்க மக்களே, அந்த இடத்துலேருந்து இப்படி ஏறுது. அங்கே வந்த மாதிரியும் தெரியல, மறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஓகே ரைட், இன்னும் உச்சிக்கு போகிறோம்னு வைங்க. அங்கே இருக்குது பாருங்க சங்கதி, வேறு லெவல் இருக்கும். தீபக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அம்மாடி இந்த இடத்துல பாருங்க, அம்மா அங்கேருந்து வருமா, இப்படி வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி போகுது. எப்படியெல்லாம் வளைச்சி பாதை உருவாக்கி இதை மொத போட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அசால்ட்டாக பாதை இருக்குது நடந்து போகிறோம். இது இப்படி தான் பாதை இருக்கணும், இந்த மாதிரி தான் போனது பாருங்க. ப்ரோ வேறு வருங்க அங்கேருந்து. ஸோ இந்த மாதிரி இந்த பாதையை கொண்டு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி, இதை இன்ஜினியர் படித்தாங்களா என்ன படித்தாங்க, இதுக்கெல்லாம் எதுவும் படிக்கலை. எல்லாம் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எங்கே போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக படி செதுக்கி போட்டது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அப்பா. வித்தவுட் இன்ஜினியரிங், சரி வித்தவுட் மாடர்ன் இன்ஜினியரிங். இங்கே தாங்க அப்படியே எங்கள் அப்பா. ஐயோ மக்களே, சத்தியமாக கொலையே நடுங்குதுங்க. டெய்லி தீபக் ஏறிட்டு வாங்குறானா, எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான். ப்ரோ ஏறிட்டுருக்காரு. சரி வாங்க மக்களே
கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் என்ன ரொம்பவே டேஞ்சராக தாங்க இருக்குது. நம்ம எப்படி ஏறிட்டு இருக்கோம்னா ஃபுல்லாக இப்போ ஒரு 90 டிகிரி ஏறிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் ஃபுல் 90 டிகிரி. வந்துட்டாப்பிள்ளைங்க கோகுலு. கொண்டரங்கி நாயகனின் 2வது முறை மலையேற்றம் தெரியுதா? இந்த மாதிரி டெய்லி 4 டைம் காலையில் ஸ்டாப் இல்லை, பயப்பில்லை, தண்ணி குடிக்கல, எப்படித்தான் இது முடியுதோ தெரில. இங்கே பாருங்க மக்களே, செங்குத்தாக ஏறிட்டு இருக்கிறோம். இந்த இடம் தான் இருக்கிறதுலே செங்குத்து. எனக்கே பெருமையாக இருக்குது. ஆ எனக்கு பெருமையாக இருக்குது. இதெல்லாம் ஏறி வருது இல்லை. ஐயோ பிரதர், இந்த இடம் சரியானது பிரதர். அப்படி கீழே பாருங்க. செம்மையாக இருக்குல்ல? எந்த 2வது 3வது 2 வாட்டி ஏறுது டெய்லி 4 டைம்ஸ். கின்னஸ் ரெக்கார்ட் ஃபார். எங்கப்போ அவனையே முடியல. பயப்புள்ள நனைஞ்சிருச்சுங்க. ஐயோ, அதுவும் வித்து ஃபோனோட. தம்பி பார்த்து போங்க. முடியல தம்பி. என்ன சாப்பாடு சாப்பிடுதோ எங்கோ. இன்னும் சாப்பிடல, காலையில் மார்னிங் இன்னும் சாப்பிடல மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது இது நம்ம கேமரா தூக்கி வச்சிருக்கிறனால இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ரியலாகவே ஃபுல்லாக 90 டிகிரியில் தான் இருக்குது இந்த இடம். 75 இருக்கும் ப்ரோ. 75 இருக்கும். 90 இருக்கும். அப்படி இருக்கும். அதான் 75 டிகிரி இருக்குன்னு சொல்கிறாரு மக்களே. 75னா தட்ஸ் இன்னொரு 15 தான். என் பார்ட்னர் தான். பார்ட்னர் யூனஸ். 2 கிலோமீட்டர் தள்ளிட்டா இருக்கு. அதான் இவருங்க கொண்டரங்கி நாயகனுடைய வியர்வை. என்ன பிரதர்? அது வந்து 10 வருஷமா சவுதியில் வேலை பார்க்குது. 10 வருஷமா சவுதியில். அதனால 2 கிலோமீட்டர் கீழே தள்ளி இருக்கு. அதான் இங்கே கொஞ்சம் 2 கொல்லம் கம்மி தான். 2 அடி மேலே இருக்கு. ஓகே வந்துட்டாரு. அவரு தானே வந்துட்டாருங்க. சொன்னார்ல மக்களே, பார்ட்னர் வந்துட்டாரு பாருங்க. அங்கே உட்காந்துருக்காரு. அங்கே எங்கே கேரளா இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? 200க்கும் மேலே இருக்கும். மலப்புரம். இதுக்காக வந்ததா இங்கே வந்தாரு மக்களே? ஜஸ்ட் இருக்கும். அதான் பிரதர். இருக்கும். விசுக்குன்னு ஃபோனே பார்த்துட்டு இருக்கல மக்களே. விசுக்குன்னு நேரில் பார்ப்போம். ஏங்க என்னங்க இது? எனக்கு இந்த பக்கம் பார்த்தா கூட தெரியல, இந்த பக்கம் பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் பாருங்க மக்களே. சின்னத்தனமான ஹைட் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 3000 ஃபீட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்கே பாருங்க மக்களே. அட்டை என்ன ஹைட்டு! அந்த ஊக்குருவியே நம்மளுக்கு கீழே தான் பறந்துட்டு இருக்குது. உயரப்பறந்தாலும் ஊக்குருவி கழுகாக பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஊக்குருவியே நம்மளுக்கு கீழே தான் பறந்துட்டுருக்கு. அங்கே பறந்துட்டுருக்கு பாருங்க. என்னங்க ஹைட்டு! அந்த மலையை விட ஹைட்டாக இருக்கிறேங்க. அந்த மலை ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த மலை சரியான ஹைட்டுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது நல்ல ஹைட்டு. ஆனால் அந்த மலையோட உயரத்துக்கு மேலே இப்போ நம்ம இருக்கோம். சரி, ஓகே மக்களே. அப்படியே அந்த பீக் பாயிண்ட்டை கடந்து பக்கத்தில் வந்துட்டோம், கோயிலுக்கு பக்கத்தில். வாங்க பார்ப்போம். அங்கங்கே இந்த மாதிரி வந்து சரிவுகள் இருக்குது. தயவு செஞ்சு காலை வந்து இப்படி கீறி வச்சிடாதீங்க, ஓகேவா? கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கையை பிடிச்சே இருங்க.
அப்படி. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி முக்களும் இருக்குது. பிசுக்குன்னு ஏறியும்போது கண்ணில் இது பற்ற போதுங்க மக்களே, அதையும் பார்த்துக்கேன் ஓகேவா? ஏன்னா எனக்கே இப்போ கண்ணில் பக்கமாக வந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டாருங்க யுவன்ஸ் ப்ரோ. கமான் ப்ரோ. நான் சொன்னேன்ல மக்களே அவர் வந்துடுவாருன்னு சொல்லி, வந்துட்டார் பார்த்தீங்களா? கொஞ்சம் அது கேமரா பார்த்துட்டு இருக்கேன்ல. இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. ஐயோ சரிஞ்சதுன்னா அவ்வளோதியா. அப்பா ஐ ஜம்பா பிரதர் பேச்சு வராது. பேச்சு வராது. பேச்சு வராது. மூச்சு மட்டும்தான் வரும். அப்பா அவ்வளோதான் மக்களே, ஃபைனலி அப்பா தெரிகிறதா, வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. இன்னும் உயரம் போகலாம். கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம், இன்னும் பீக் பாயிண்ட்டுக்கு போகலை. நம்ம தம்பி வந்து பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கா அப்படி டெய்லியும். ஆஹா அடா 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 மக்கள்ஸ், ஃபைனலி வந்தாச்சு. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே பாருங்க மக்களே, அப்பா சிவபெருமானை பார்க்கறதுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. தம்பி கீழே இறங்குறீங்களா? சரி வாங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், உள்ளே உட்காந்துருக்கேன். ஓகே சரிங்க மக்களே, நம்ம ஆள் அடுத்து வந்து 2வது டைம் மேலே ஏறிட்டு கீழே இறங்குறாரு. 3வது டைம் மேலே வரட்டும், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வருங்க, அருட்பிரசாதத்துக்கு இது இருக்குது, திருநீர் இட்டாச்சு, இட்டு கொண்டேன். கொஞ்ச நேரம் உள்ளே உட்காரலாங்க, செம்மையாக இருக்குது. ஓகேங்க மக்கள்ஸ், உள்ளே போய் சாயம் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னா அப்படியே தூக்கமே வந்துட்டு மாட்டிருக்க மக்களே. அவ்வளோ அமைதியாக, அது வேறு மாதிரி, அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு வைப்பு, அது வந்து அனுபவிங்க. சார்ஜ் ஒரு 25% தான் இருக்குது. அப்படியே எனக்கு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மேலே உச்சிக்கு போயிடலாம். நம்ம கொண்டு வரீங்க, நான் எங்கே வரட்டும், வந்தால் உச்சிக்கு வந்துடும், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க மேலே போகலாம். ஆமாம் பிரதர், K7 இருக்கும். K7. சரி ஓகே. உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த ஆடு புலியாட்டம் இருக்குல்ல, அது அந்த காலத்தில் ஒரு சேலம் ரீசெண்டாக பண்ணதான் தெரில, பட் ரொம்ப காலம், நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாக இருக்குது. சரி ஓகே, அடுத்த கட்டமாக கோயிலேருந்து இதை வருங்க, இதான் கோயிலுடைய மேல்தளம். இதுக்குள்ளே வந்து இந்த பொருட்கள் இருப்பறையெல்லாம் இருக்குமில்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் உள்ளே மட்டும் போய் உட்காந்திங்கன்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த இடம் இருக்குல்ல, இதுவும் அப்படி தான். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் வைக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல்.
தவம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணலான்னு வைங்களேன். சரி ரைட்டு வாங்க மக்களே, அடுத்தது மேலே நோக்கி பயணம் பண்ணுறோம். இன்னும் மேலே உச்சிக்கு போகிறோம். அப்பா, த ஒன் அண்ட் ஒன்லி பீக் ஹைட்டு. வாங்க போகலாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், கீழே போகிறது தான் ரோடு, மெயின் ரோடு. ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டுருக்குது. சரிதா? ஐயோ, வாங்க அப்படியே போகலாம் வாங்க. அப்பா, மேலே போகிற டைம் வெய்ய வந்துருச்சு, வெய்ய வந்துடும் நினைக்கிறேன். வாங்க மக்கள். அப்பா, இதிலிருந்து ஃபுல்லாக பசுமை ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் பசுமை. ஆமாம், பாய் பசங்களா, இங்கே பாருங்க மக்களே, எந்த எஜுக்கு போய் நிற்கிறாங்கன்னு. ஐயோ, பார்த்தாலே நம்மளுக்கு கிட்ட நடக்குது. மக்கள் அவ்வளோதாங்க, இதை ஏறினா வேலை முடிஞ்சிச்சு. உச்சிக்கு போகிறதுக்கு அதில் போகணும். அப்படியே இந்த பக்கம் வந்து தண்ணி கீழே கிடக்குது. எப்போவுமே இந்த வழி தண்ணி இருக்கும். ஒரு டைமில் இந்த இது வரைக்கும் வழி இருக்கும். இப்போ கொஞ்சம் கீழே இருக்குது. மோந்து குடிச்சிடலாம், நல்லா பிரச்சனை இல்லை. சரி வேணாம், மேலே கொஞ்சம் தூரம் போங்க, கொஞ்சம் தூரம் மேலே. ஒரு 5 நிமிஷம், 5 மினிட்ஸ். ரொம்ப பக்கம் வந்தாச்சு. அந்த சங்கிலி மட்டும் முடிச்சேர்னா வேலை முடிஞ்சு. ஒரு செயின் இருக்கும். மக்கள், ப்ரோ ஒருத்தர் மேலே போயிட்டார், இன்னொருத்தர் இங்கே இருக்கார். சங்கிலி பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். வாங்க காமிக்கிறேன். அப்பா, கமான். வீடியோ பார்க்கற கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா. ரிஸ்க் கிடையாது, ரொம்ப ரிஸ்கி இல்லை, ஈஸி தான். இருக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மக்களே, இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ரிஸ்கி மாதிரி தெரியும். பட்டு அடிக்கடி வந்துட்டு தான் போகணும், பெருசாக தெரியாது. ஆனால் இது கொஞ்சம் ஃபோனை கையில் ஸ்டேறது தான் சிரமம். அப்பா, ஏறியாச்சு. இங்கே பாருங்க, ஒரு டாக் இங்கே வந்து படுத்துருக்குது. மக்கள்ஸ், சரியான ஹைட்டு. இன்னும் போல வாங்க, வந்தாச்சு. அப்பா, ஃபைனலி கொண்டரங்கி மலையின் உச்சிக்கு
வந்தாச்சு மக்களே. யா மக்கள் ஃபைனலி வந்தாச்சுங்க கொண்டரங்கி மலையுடைய உச்சிக்கு. அந்த ஓம் நம சிவாயங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தப்போ மதுரைக்கார பசங்க கொண்டாந்து வச்ச அந்த வேலை அந்த அந்த இது அதுக்கப்புறம் நிறைய வச்சு கொண்டாந்து வச்சுருப்பாங்களாட்ருக்கு. இதுதான் பீக்கு. ஐயோ 3850 அடியா, கிட்டத்தட்ட 4000 அடி ஹைட்டில் இப்போ மேலே உச்சியில் நிற்கிறேன். அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க. தெரியுதா தனியாக இருக்கு. இறைவா சிவ சிவா. லைட்டாக இருந்தால் போதும், கொஞ்சமாக இருந்தால் போதும். மக்கள் ஃபைனலி கேரளாக்காரங்க தண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு சொட்டு வாட்டரோடைய மகிமை என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒசரத்துக்கு வந்து தண்ணியே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நான் மேலே வந்தேன். காலைல சாப்பிடல, ஒரு சொட்டு தண்ணியில் பேசிக்கிட்டே வந்தேன். இங்கே வந்து அந்த ஒரு சொட்டு தண்ணியினுடைய மகிமை அப்போ தான் தெரியுது. வீட்டில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். நீரின்றி அமையாது உலக மக்களே. சத்தியமாக தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டரை சேவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் ஒன்றாந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே வண்டியை போட்டுருங்க. ஓகேவா, பெஸ்ட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ காட்டுற வாங்க மக்களே பீக்க. மக்கள் 3850 அடி உயரத்தில். ஐயோ மக்கள் சத்தியமாக முடியலைங்க, உடம்புல கூசுதுங்க கீழே பார்க்குறதுக்கு. ஐயோ என்ன ஹைட்டுங்க. ஒரு எப்படியும் ஒரு 100 ஒரு 70 பணம் வர ஹைட்டு வரும்னு நினைக்கிறேன். வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் ரொம்ப அங்கே பாருங்க மக்களே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப அங்கே எல்லாம் போகலை. டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கேன். நின்னா பயமாக இருக்குது, நின்னா ஆளை சொல்லி தெளிக்கணும்னு பயமாக இருக்குது. அதனால் உட்காந்துருக்கேன். பிரதர் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்குது தம்பி. நல்லா இருக்கா? தமிழ் மக்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே பிரதர். ஓகே ஓகே ஓகே. இல்லை நோ 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 கட்டலை பண்ண மாட்டேன். இங்கே வாருங்க மக்களே, எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. சாமி செம்மையாக இருக்குல்ல. கீழே வீடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹில்லு. கிளம்புறீங்களா? ஓகே பாய். ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கீழேருந்து எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மக்களே, அங்கே இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஓகேவா, சரி ஓகே மக்களே. சேட்டாஸ் சொன்னாங்க இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவங்க நாடு வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். இங்கே வாருங்க மக்களே. ஐயோ செம்மத்தான ஹைட்டு மக்களே. சொல்வது பயங்கரமாக இருக்கு.
ஒரே ஒரு நிமிஷம் இந்த மரத்தை நினச்சி பாருங்கள். இது எவ்வளோ வருஷமாக அந்த மரம் இருக்குது. அப்படியே அந்த மரத்தினுடைய இதெல்லாம் பாருங்களேன், அந்த பட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இந்த முற்களெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில மக்களே. இந்த ஒரு இடத்துல தண்ணி வந்து மழை பெஞ்சால் மட்டும்தான். இது வெய்ய காலத்தில் நினச்சி பாருங்கள், மழையே பெய்யாத சமயத்தில் என்னங்க சொல்கிறது. பா எல்லாம் இது கடவுளின் படைப்பு தான். சரி ஓகே மக்களே, நம்ம தீபக்கு தம்பிக்காக வெயிட்டிங்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஒன்றா போய்க்கலாங்க. போதும், அந்த பையன் டெய்லி 4 டைம் ஏறாப்புல, இன்றைக்கி 3 டைம் ஏறினா போதும். ஏன்னா ஆல்ரெடி பள்ளிமலை வர ஏறிட்டு வந்திருக்காப்புல. ஆனால் 3 டைம் நிறுத்தி நானே சொல்லிடலான் இருக்கேன். ஏன்னா பள்ளிமலை ஏறிட்டு வந்திருக்காப்புல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பிடல, வெயில் வேறு ஆரம்பிச்சிச்சு. டெய்லி காலையில் நேரமே ஆரம்பிப்பாப்புல, இன்றைக்கி வேறு வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. வெய்ய டைமில் ஏறாப்புல. ஸோ வேண்டாம், 4 டைமுங்கிறது ரொம்ப டேஞ்சரு. போதும் 3 டைமே டெய்லி 4 டைம் பண்ணுறது, இன்றைக்கி 3 டைம் பண்ணுறதுக்கான ஒர்த்து கண்டிப்பாக 2 ஈக்குவல் தான். மக்கள் தம்பி 3வது டைமா சொல்லுங்க தம்பி. நேருக்கு சந்திச்சிட்டேன் நிஜமாலுமே. மரணத்தை நேருக்கு நேர் சந்திச்சிட்டேன் நிஜமாலுமே. ஏன் கண்ணு கருகுமுன்னு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அங்கேயும் வேற லேட்டு, அப்புறம் பள்ளிமலை வேற ஏறிட்டு இருந்தோமா. இன்னும் சாப்பிடல, இன்னும் சாப்பிட முடியல. 9 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சது. வெய்ய வேற அடிக்குது. ஆமாண்ணா, நம்மளே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். ஏறணும்னு கீழே இறங்குறதா இல்லை மேலே வர்றதான்னு சொல்லி போட்டு நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 753 நாள் இதான் இப்படிதான் மொத்த டைமியா? இது மாதிரி இப்போ எப்பவுமே ஆனதில்லைண்ணா. ஏன்னா வெயில் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துட்டு தப்பான டைம். அதான் சரி, தண்ணி குடிச்சிட்டிங்கல்ல? தண்ணி குடிச்சிடலாம், நீங்கள் குடிங்க. ஓகே தம்பி, 753வது நாள் ஆமாண்ணா நிறைவு விட்டுறது. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், வேறு யாரும் அனுபவிக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நேரத்தில் வந்து ஏறி பழகுங்க, சாப்பிட்ருங்க. எனக்கு இப்போ வந்துட்டு இப்போ நான் சமாளித்து வந்துட்டேன். அதாவது நேருக்கு நேர் வந்துட்டு மரணத்தை பார்த்துட்டு நான் வந்திருக்கிறப்போ நிஜமான கண்ணை கட்டுனா 1 நிமிஷம் வந்துட்டு மூச்சு அடைச்சிக்குதுண்ணா. ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே கம்மியாகுது. ஏன் தம்பி எப்பா 2 மணி நேரத்தில் படுத்துக்கிட்டு நான், நீ ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் படுத்துக்கிட்டு நான் எந்திரிக்கவும் முடியல, திரும்ப எந்திரிச்சு நடக்கவும் முடியல. அப்புறம் மேலேயே வந்தாகணும், கம்ப்ளீட் பண்ணாமல் போகவே கூடாது. வாயிலாக்கத்தில் மேலே வந்தேன் நான். மக்களே, கீழே நான் அந்த ஒரு சுனை காமிச்சேன்ல, நான் அதில் பிடிக்கல தண்ணி. ஆனால் தம்பி வந்து அதில் பிடிச்சிட்டு வந்துட்டாப்புல. வாங்க குடிக்கலாம். தண்ணி நல்லா இருக்குது பே. நான் கூட பார்த்துக்குள்ள தலைப்பரட்டையெல்லாம் இருந்துச்சா, பூச்சியாக நிறைய இருந்துச்சா, அதனால் பிடிக்கல. ஆனால் தண்ணி பிடிச்சி நான் சூப்பராக தாங்க, தண்ணி டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. ஆபத்துக்கெல்லாம் பார்க்கவே கூடாது, எந்த தண்ணியும் இருந்தால் நல்லா பிடிச்சிருவாங்க. தண்ணி குடிக்கலாம் அவ்வளோதான், அதனால முடிஞ்சிச்சு. நல்லா கண்டிப்பாக கீழே இறங்க முடியாது நம்மளால. என்னைக்குமே இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஆயிருக்குது, இந்த அளவுக்கு நான் ஆனதில்லை. இதில் பகுதி 50% ஆயிருக்குது. ஆனால் இன்றைக்கி சுத்தம் ஃப்ளாட்டு. 2வது டைம் மேலே வர்றப்ப எனக்கு யோசிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சரி 2வது டைமே முடிச்சுக்கலாமா அப்படின்னு நினச்சேன் நான். சரி கம்ப்ளீட் பண்ணணும், சரி 3வது ரவுண்டுனா சேரணும்னு சொல்லி போட்டு ஒரு வெறி. சரி இப்படியாச்சும் முடிச்சு, நீங்களும் அப்புறம் மேலே இருக்கிறீங்க, அப்புறம் நான் கீழே போனால் அப்புறம் நல்லா இருக்காது கொண்டு. சரி அதனால் நான் வந்து மேலே வந்தே அவன் என்ன கொடுத்து 3வது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது என்னால் சுத்தம் முடியல. படிக்கிட்டுலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் 3வது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது லைவ் கட் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். சரி போனா போயிட்டு அதெல்லாம் வரட்டுன்னு சொல்லி படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மைண்ட் வந்துட்டு அப்புறம் மேலே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன். எப்படியாச்சும் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து ஒரு 4 இடத்துல படுத்துக்கிட்டேன். நீங்க பண்ண ரெண்டு இடத்துல ஃபோன் பண்ண இடத்துல என்னால வந்துட்டு ஒன்றும் முடியல. கண்ணு கருவும் கட்டுது, அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு அப்படியே கம்மியாயிட்டே வருதுண்ணா. கண்ணு அப்படியே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கருகும்னு அப்படியே கண்ணை கட்டின மாதிரி இருட்டிட்டே வருதா, மயக்கம் வருது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதா வரைக்கும் அனுபவிச்சது இல்லை, சத்தியமாக முடியல. 753 நாள் யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஏறிட்டு இருக்காரு விடாம. ஒரு நாள் விடல, ஒரு நாள் கூட விடல. நான் இந்த நாள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த நாளுமே நான் வந்துட்டு நான் அனுபவிக்கல. அந்த சோதனை கொடுக்குறேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சாதனை இருக்கும், கண்டிப்பா இருக்குண்ணா, கண்டிப்பா. சரி ஓகே, தம்பி சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கிறோம். தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 1000வது நாள் கண்டிப்பா தம்பிக்கோ நம்ம இருப்போம். 16ஆம் தேதி 2026 சம்பவம் இருக்கு. கண்டிப்பாக மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேசுகிறோம். அதுவரை உங்களை விடுறது உங்கள் கெசனோட பாய்ஸ் மக்களே. அடுத்து கீழே போகிறோம், பைக்கில் போய் சாப்பிடணும். சாப்பிட்டு வீடியோ பற்றி சாப்பிட்டு அப்புறம் நான் கிளம்புறேன். அப்புறம் தம்பி வீட்டுக்கு போய் தம்பி கொண்டு வீட்டில் விட்டு கிளம்பிக்கலாம். போகலாமா? ரைட்ண்ணா. ஓகே.
மக்களே நம்ம சொல்லி சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. பட் இருந்தாலும் வாருங்க, நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பேசுகிறேன். பிகாஸ் நம்ம ப்ரோ மேலே வந்துட்டாரு. என்ன வேறு பண்ணீங்க கைஸ்? வழியாக வந்தேன் கைஸ். இதில் வந்தேன். எனக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தா பயம். அது வந்துச்சு. பாம்பா? பாம்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு க்ரீச்சர் பார்த்துட்டு பயந்து போயிட்டேன். ஆனால் இவ்வளோ தான் வரும்னு ஆசை. சரி என்ன பண்ணலான்னு சரி டாஸ் போட்டு பார்க்கலாம் நம்ம ரஜினி ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி ரஜினி மாதிரி போட்டு பார்த்தேன். பூ விழுந்தது, கீழே போகலான்னு பிளானு. இப்போ கேங்காக ஒரு பேர் வந்தாங்க. மேலே போங்க, ஒரு விளாகர் இருக்காருன்னா நம்ம கேசவன் மறந்துட்டோமே, உங்களுக்கு தான் மேலே வந்தேன். ஓகே ஓகே மக்களே, இந்த பிரதர் தண்ணி, இந்த சுன தண்ணி குடிப்பீங்களா? செட் ஆகுமா? சுன தண்ணினா இங்கே பிடிச்சது நல்ல தண்ணி தான். ஆனால் மழை தண்ணி தான். நான் வேறு கீழே வச்சுட்டு வந்துட்டேன் தண்ணி. ஓகே ஓகே. டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மலையில் ஊற்று தண்ணி. அப்படிங்களா? ஊற்று தண்ணி நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அருமையாக இருக்குது. எங்கே இருக்குது பிடிச்சிங்க? அது அங்கே இருக்குது, சொன்னால் அங்கே இருக்குது. நிறைய இருக்கா? நிறைய இருக்குது கைஸ். அப்போ ஒரு பிடிச்சிட வேண்டியதான். அண்ணன் மட்டும் மிட்டாய் கொடுக்குன்னா நான் இங்கே அண்ணன் தான் இன்னைக்கு தம்பிக்கு வந்து முட்டாய் கொடுத்துருக்காரு இடவழியில். அதனால தான் தம்பி 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. அப்படி வாட்டி ஏறி வருது. எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. 4 வாட்டி அவருக்கு அந்த ஒரு சாக்லேட் இல்லை, டன்னா கொடுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நண்பர் கொடுத்துட்டு போனாரு. அண்ட் இன்னொரு நண்பர் வந்து வாட்டர் கேன் கொடுத்தாரு. ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் வாட்டர் மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தாரு. அது அப்படியே வெஸ்ட் வந்துட்டு கீழே. சரி சரி. அங்கே ஒரு கேப் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு அந்த இடம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா தனியாக போறேன்னா எனக்கு ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸ்லிப் ஆயிட்டாங்க. நம்மளால கம்பி புடிச்சிட்டேன் எல்லாம். ஏன்னா இது நீங்க கேமரா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏறது. இது பிடிச்சிட்டு வரேன். இது எனக்கு கை ஒரு பக்கம் இதுவாயிடுச்சு. இதை ஹோல்ட் பண்ணணும், ப்ளஸ் வாட்டர் கேன் அக்கல் வச்சுட்டு வரணும், ஏறணும். இது வேற அந்த கம்பி வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, வளையுது, ஆடுது. நான் அதை நம்பி ஃபுல்லா வச்சேன்னா அவ்வளவுதான். அதனால எப்படியோ வந்துட்டோம் ஒரு வேலை. அண்ட் கைஸ் நம்ம வந்துட்டோம். சரி ஓகே, கண்டினியூ பண்ணுங்க பிரதர். ஓகே கைஸ், இவங்களை பார்க்க தான் வந்தேன். பார்த்தாச்சு. அண்ட் நம்மளோட அந்த சிங்க பாதையை நிறைவேற்றியாச்சு. ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சென்னையிலிருந்து. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வேற லெவல்ல போறது ஒரு தனி ஒரு செஷன். அடுத்த செஷன் செகண்ட் ஹாஃபா இருக்க போகுது. ஓகே. ஏன்னா அப்ப என் ஃபேஸே காட்ட மாட்டேன். ஃபுல்லா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். மக்களே இங்க பாருங்க மக்களே. 60 வணக்கம் அண்ணா. 61 01 பரவாயில்ல, சூப்பர். 45 நம்ம ஊர்னா? மதுரை. மதுரை. ஓகே பரவாயில்ல மக்கள். மதுரையிலேருந்து ஏஜ் உங்கள் ஏஜ் என்ன? 62 வயசில் வருங்க ஏறி வந்துட்டார். செம. பேருங்க? பரசுராமன். சூப்பர் 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 மகாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், என் செல்லு 1% இருக்குது, சுவிட்ச் ஆஃப் ஆகுது, போக போகுது. பட் இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கிறேன். நம்மளுடைய சொந்த ஊர் கூமாப்பட்டியாமா மக்களே. இருக்கிறதா ஆவடி பக்கத்தில் திருமணை வாயலில் இருக்குது. அப்படி சொந்த ஊர் வந்து கூமாப்பட்டியாமா, நேட்டிவ். சென்னை போய் எவ்வளோ இருக்குங்க? நான் சின்ன வயசுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன், எல்கேஜிலேருந்து. ஓ ஓகே ஓகே ஓகே. பிறந்தது தான் வத்ராப்பில் பிறந்தேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை என்னை கொண்டு வந்துட்டாங்க. சென்னையில் எல்கேஜிலேருந்து சென்னையில் தான். ஓகே ஓகே. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் சென்னை தான். ஓகே சென்னை தான். ஃபியூச்சரில் மாறலாம். சரி பிரதர். ஓகே கூமாப்பட்டி.